கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா காளிப்பட்டியில அமைஞ்சிருக்க ஸ்ரீ கந்தசாமி திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். அங்க பாருங்க கோயிலோட அழக. பழனிக்கு பாத யாத்திரை செல்ல முடியாமல் வருத்தம் கொண்ட ஒரு பக்தருக்காக அந்த முருகனே கனவில் வந்து கட்ட சொல்லிய கோயில் தாங்க காளிப்பட்டி கந்தசாமி கோயில். அந்த ஒருவரின் பக்திக்காக முருகனே இறங்கி வந்து இத்தலத்தில் குடிகொண்டார் என்பது வரலாறுங்க. சுமார் 300 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில்ல கரும்பு சக்கையை எரித்து தயாரிக்கப்படுகிற கரும் சாம்பலைத்தான் பிரசாதமா தராங்க. அது மட்டும் இல்லாம முருகனுக்கு அபிஷேகம் பண்ண பாலை எடுத்து பால்கோவா செஞ்சு மக்களுக்கும் தராங்க. இந்த பால்கோவாவை சாப்பிடறதால உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணமாகுங்கிற நம்பிக்கை இருக்குதுங்க. இவங்க கொடுக்குற அந்த கரும்பு சக்கையிலான பிரசாதம் பாத்தீங்கன்னா விஷமுறிவு சக்தி கொண்டதும் நம்புறாங்க. பழனி கவுண்டர் என்பவரின் கனவில் வந்து இந்த கோயில் கட்ட சொல்லி உத்தரவிட்டு பின்னர் இந்த கோயில் பாத்தீங்கன்னா லட்சுமண கவுண்டர் அவர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டதுங்க. கோயிலுக்கு எதிரிலேயே பாத்தீங்கன்னா லட்சுமண கவுண்டர் அவர்களோட ஜீவ சமாதியும் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலோட கோபுரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாகவும் ரொம்பவே கண்களை கவரும் வண்ணமாகவும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம முருகனும் ரொம்பவே அழகா காட்சி தராருங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னா சேலம் டு நாமக்கல் பைபாஸ்லயே ஆட்டையம்பட்டிக்கு பக்கத்திலேயே லொக்கேட் இருக்குங்க. முடிஞ்சா நீங்களும் உங்க ஃபேமிலியோட போயிட்டு வாங்க. டாடா.